தன்னோட வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சவங்க மீது தக்க நடவடிக்கை எடுக்க சொல்லி போலீஸ்ட புகார் கொடுத்திருக்காங்க ஸ்ருதிஹாசன். ஸ்ருதிஹாசன் கோலிவுட், பாலிவுட், டோலிவுட்னு 3 மொழிகள்லயும் பிஸியா நடிச்சிட்டு வராங்க. இந்நிலையில இவங்க மும்பைல தனியா ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் தங்கியிருக்காங்க. சில தினங்களுக்கு முன்னாடி இவங்கள வீட்டுக்குள்ள புகுந்து ஒருவர் தாக்கியதாகவும் பின் அவர் ஓடிட்டதாகவும் சொல்லப்படுது. அவரை கண்டுபிடிச்சு போலீஸ் விசாரிக்கையில ஸ்ருதிஹாசன் வீட்டு வேலைக்கு ஆட்கள் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அவங்க கிட்ட என்னோட தம்பிக்கு வேலை கேட்டு தான் போனேன், அவரை ஷூட்டிங் ஸ்பாட்ல சந்திக்க முடியல, அதனாலதான் வீட்டுக்கே போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த நபர். ஆனா ஸ்ருதிஹாசன் இதை என்னால ஏத்துக்கவே முடியாது, அவர் பல நாட்களா என்ன பின் தொடர்ந்து வராரு, ஒரு பெண் தனியா இருக்கும்போது அவர் எப்படி உள்ள வரலாம் அப்படின்னு ஸ்ருதிஹாசன் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. என்னை கதை திருடன்னு சொல்றேன். எனக்கு கூர் இல்லையா, கூர் இல்லைன்னா எங்க ஊர் பாஷையில அறிவு இல்லைன்னு அர்த்தம். பாரதி ராஜாவோட அந்த இயக்குனர் இமயத்தோட அவமானமா இருக்கு. இதெல்லாம் போய் ஒரு வெளிப்படையாக ஒரு ப்ரெஸ்ஸில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு. நான் பாரதி ராஜாவுக்கு இனிமேல் கதை எழுத மாட்டேன், வசனம் எழுத மாட்டேன்னு பேனாவை குத்திட்டேன் தரையில். முதுகுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு அவன் என்ன வேணாலும் என்னை பேசுவேன், அதை இவர் அலோவ் பண்ணுவார் இமயம். நான் பொறுமையாக பார்த்துட்டு இருப்பேனா. 3வது தடவை எடுக்கிறாரு, 3வது தடவை ஃபோன் பண்ணுறாயா அப்படின்னு கட் பண்ணுறாரு. நான் பண்ணுறது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான், பாலு மகேந்திரா சாருக்கு மட்டும்தான் பண்ணுவேன். இதுதான் 2 பேருக்கும் கடைசி எச்சரிக்கை. இனி ஒரு தடவை என்னை பற்றி வாயை திறந்தா